Hi friends, welcome to my channel Exam Hacks. So இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டான்சர் 2015ல thermodynamics questions பார்க்க போறோம். ஓகேங்களா? So வாங்க क्वेश्चन பார்ப்போம். So first question. A system is taken from state A to state B along two different paths 1 and 2. Okay. The heat absorbed and the work done by the system along these paths are QA, WA for path 1 and QB, W for path 2 respectively. Then the options are QA is equal to QB and WA is not equal to WB. Option B is QA is not equal to QB and WA is equal to WB. Option C is QA is equal to QB and WA is equal to WB. And option D is QA minus WA is equal to QB minus WB. ஸோ நம்மளுக்கு சம்பளம் என்ன பண்ணுறதுனா ரெண்டு சிஸ்டம் இருக்குது. அதாவது சிஸ்டம் ஏலேருந்து சிஸ்டம் பிக்கு வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் பாத் வழியாக மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ இதில் எந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டேட் ஏ அண்டு ஸ்டேட் பி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லெட்டஸ் டேக் அஸ்யூம் பண்ணிக்கலாம், ஒரு பிவி டயக்ராம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து ஸ்டேட் ஏன்னு வச்சுக்கணும், இது வந்து ஸ்டேட் பின்னு வச்சுக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் பாத்ஸ் 1 and 2. ஸோ பாத் 1 வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம், பாத் 2 இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாத் 1 பாத் 2. ஓகேங்களா? இந்த ஹீட் அப்சர்வ்ட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பாத் ஏ டு பி 1ல் வந்து QA WA, பாத் ஏ டு பியில் வந்து ஏ டு பியில் வந்து QB WB. ஓகேங்களா? Q வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்டு, W வந்து ஒர்க் டன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது ஏரியா அண்டர் பிவி டயக்ராம் கிவ்ஸ் ஒர்க் டன். ஓகேங்களா? ஏரியா அண்டர் பிவி கிவ்ஸ் ஒர்க் டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ டு பி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மினிமம் ஒர்க் டன் தான் நடந்திருக்கும். அதே மாதிரி சிமிலர்லி A1 பியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏரியா அதிகமாக இருக்கும். ஸோ வந்து மேக்ஸிமம் ஒர்க் டன் நடந்திருக்கும். ஓகேங்களா? அப்போது W A இஸ் நாட் ஈக்குவல் டு WB. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஒர்க் டனும் ஈக்குவலாக கிடையாது. அப்போது நம்ம பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ராங், ஆப்ஷன் சி இஸ் ஆல்சோ ராங். ஸோ ரெண்டு இதுலேருந்து எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒர்க் அண்ட் ஹீட் ஆர் பாத் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நாட்டியா பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நம்ம இந்த பாத்தில் வந்து இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட்லேயும் பி பாயிண்ட்லேயும் ஸ்டேட்லேயும் நம்ம வந்து ஒர்க்கை வந்து கண்டுபிடிக்க இந்த அலாங் தி லைனில் வந்து ஏ அண்டு பி இதுலேருந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ போத் ஆர் பாத் ஃபங்க்ஷன் நாட்டியா பாயிண்ட் ஃபங்க்ஷன். பட் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஏ பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ யூஏ அண்டு மைனஸ் யூபி. ஓகேங்களா? ஸோ என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ Q is equal to U plus W. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் is equal to இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் டன். ஓகேங்களா? ஸோ அப்போ A. So for A, UA is equal to QA minus WA. ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி UB is equal to QB minus WB. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D is the correct one. ஓகேங்களா? QA minus WA is equal to QB minus WB. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் D is correct. Second question. A fluid is contained in a cylinder piston arrangement that has a pedal that imparts work to the fluid. The atmospheric pressure is 760 mm of Hg. The pedal makes 10,000 revolutions, during which the piston moves out 0.8 meter due to the expansion of gases. The fluid exerts a torque of 1.275 Newton meter on the pedal. The net work transfer if the diameter of piston is 0.6 meter. Taking gas as a system is the options are A minus 23 kilojoule, B 80 kilojoule, C minus 57 kilojoule and D is 96 kilojoules. ஸோ நம்மளுக்கு சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளூயிட் ஒரு கண்டெய்னரில் இருக்குது, வந்து பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு பெடலும் இருக்குது. ஸோ அது இந்த சிஸ்டம் வந்து கேஸை வந்து சிஸ்டமாக எடுக்க சொல்கிறாங்க. அந்த பெடல் வந்து ஒர்க்கை அந்த ஃப்ளூயிடு மேலே ஒரு ஒர்க் கொடுக்கு. ஓகேங்களா? அப்போது ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். ஏன்னா நம்ம வந்து கேஸை தான் வந்து சிஸ்டம் எடுத்துக்கோம். ஸோ ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். ஓகேங்களா? சிமிலர்லி என்ன பெடல் வந்து ஒரு 10,000 ரெவல்யூஷன் எடுக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரெஷர் வந்திங்கன்னா 760 mm of Hg மெர்க்குரி. ஓகேங்களா? ஸோ விச் இஸ் 1 atmospheric pressure. ஓகேங்களா? ஸோ அப்படி நடக்கும்போது இந்த பிஸ்டன் வந்து அந்த கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால பிஸ்டன் வந்து 0.8 mm மூவ் ஆகுது. ஓகேங்களா?
ஸோ இந்த diameter of piston வந்து 0.6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெட் ஒர்க் டன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பெடல் சுற்றுறதுனால அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஓகேங்களா. அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த கேஸ் எக்ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னா இது ஒர்க் டன் பை தி சிஸ்டம். ஸோ ரெண்டு ஒர்க் டன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்து சொல்யூஷன் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் ஒர்க் டன். இந்த பெடல் வந்து ஒரு ஒர்க் டன் பண்ணுது. ஓகேங்களா. ஒர்க் டன் பை பெடல். ஸோ ஒர்க் டன் 1 வச்சுக்கலாம். ஸோ ஒர்க் டன் பை பெடல் 2π/nt. ஓகேங்களா. ஸோ 2π/n வந்து நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் 10,000 இது டார்க் வந்து 1.275. ஸோ இது வந்து ஒர்க் டன் வந்து ஸோ நெகட்டிவ். ஏன்னா இது வந்து ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம். ஓகேங்களா. ஆன் தி சிஸ்டம் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ். ஸோ மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் 2π/10,000 × 1.275 போட்டிங்கன்னா மைனஸ் 80.11 kilojoules. ஓகேங்களா. 80.11 kilojoules. ஸோ வந்து இதில் வந்து நெகட்டிவில் எடுத்துருக்கோம். ஏன்னா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஸோ சிமிலர்லி நமக்கு வந்து இந்த பிஸ்டன் வந்து ஒரு மூவ் ஆகுது. ஓகேங்களா. 8 mm டிஸ்டன்ஸ்க்கு மூவ் ஆகுது. இதில் ஃபோர்ஸ் எக்ஸெப்ட் ஆகுதுனால. ஓகேங்களா. ஸோ அப்போது அதில் ஒரு ஒர்க் டன் நடக்குது. ஓகேங்களா. அது வந்து ஒர்க் டன் 2. இது வந்து ஒர்க் டன் பை தி சிஸ்டம். இந்த சிஸ்டத்தால் ஒரு ஒர்க் நடக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ அது வந்து பாசிட்டிவ். ஒர்க் டன் 2 = ஸோ ஃபோர்ஸ் அண்டு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. அந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.8 mm மூவ் ஆகுது. ஆனால் ப்ரெஷர் = ஃபோர்ஸ் பெர் ஏரியாவா. ஸோ சிமிலர்லி ஃபோர்ஸ் = ப்ரெஷர் இன்டு ஏரியா. ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த எஃப்க்கு பொழுது ப்ரெஷர் இன்டு ஏரியான்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஒர்க் டன் = ப்ரெஷர் இன்டு ஏரியா இன்டு எக்ஸ் டிஸ்டன்ஸு. ஓகேங்களா. ஸோ ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து 760 mm/Hg. 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போது 1.0132 × 10⁵ Nm இன்டு ஏரியா 5/4 d². நம்மளுக்கு வந்து 0.6 மீட்டர். அப்போது 0.6 ஹோல் ஸ்கொயர் இன்டு எக்ஸு. எக்ஸ் வந்து 0.8 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வெளியே போயிருக்கு. அப்போ 0.8. ஓகேங்களா. ஸோ இது வந்து பாசிட்டிவ். ஏன்னா ஒர்க் டன் பை தி சிஸ்டம் வந்து பாசிட்டிவ். விச் இஸ் ஈக்குவல் டு 0.6னா 0.36 × 8. ஸோ அதை சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 22.91 kilojoules கிடைக்கும். ஓகேங்களா. 22.91 kilojoules கிடைக்கும். ஸோ ஒர்க் டன் பை 2. ஸோ நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு W1 + W2. ஸோ மைனஸ் 80.11 + 22.91 kilojoules. ஸோ சிமிலர்லி ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 57.2 something கிடைக்கும் kilojoules. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 57 kilojoule. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். -57 kilojoules which means work done on the system. ஓகேங்களா. Third question. A closed thermodynamic system is one across whose boundary. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து சொல்யூஷன் ஆன்சர் போகலாம். ஸோ நம்மளுக்கு வந்து 3 types ஆஃப் சிஸ்டம் இருக்குது. க்ளோஸ் சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். இன் ஓப்பன் சிஸ்டம் there is both mass as well as energy transfer across the boundary of the layer. ஓகேங்களா. in isolated system there is no mass as well as energy across the boundary of the system. in closed system there is no mass transfer but energy may transfer across the boundary of the system. ஓகேங்களா. so for open system for closed system energy transfer across the boundary and no mass transfer. So this is the answer for this question. Okay. Fourth question.
A refrigerator in Jaipur is found to consume 1.33 kilowatt electric power to reject 5 kilowatt of heat to surroundings. The cooling rate of the refrigerator and its COP are, the options are 2.83 kilowatt and 3.7, option B is 3.2 kilowatt and 2.9, option C is 2.8 kilowatt and 2.9, option D is 3.7 kilowatt and 2.8. ஸோ நம்ம எப்படி சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் எல்லாம் கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா கன்சியூம் 1.33 கிலோவாட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர். ஸோ ஓகேங்களா, ஒரு ஒர்க் இன்புட் அப்படிஸ் ஈக்குவல் டு 1.33 கிலோவாட் அண்டு ஹீட் ரிஜெக்டட் டு சரௌண்டிங்ஸ். ஸோ Q ஒன்ஸ் ஈக்குவல் டு 5 கிலோவாட். ஸோ நமக்கு ரெஃப்ரிஜரேஷன் வந்து சரௌண்டிங்ஸு ரெஃப்ரிஜரேஷன் ஒர்க்கு இன்புட் கொடுத்து நம்ம ரெஃப்ரிஜரேஷன் எடுக்கும். ஸோ இதுதான் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் Q2 Q1 எப்படியும் இதுதான் பாடி. ஓகேங்களா, நம்ம சம்ம என்ன கேட்டிருக்காங்க, கூலிங் ரேட்னா Q2 = what அண்டு COP கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ we know that work done is equal to Q1 minus Q2. ஸோ நம்மளுக்கு ஒர்க் டன் வந்து 1.33 கிலோவாட் கொடுத்துருக்காங்க, Q வந்து 5 கொடுத்துருக்காங்க மைனஸ் Q2. ஸோ அதில் வந்து Q2 is equal to 5 minus 1.33. ஸோ which is equal to Q2 is equal to 3.67. similarly 3.7 கிலோவாட். ஓகேங்களா, ஸோ Q2 கண்டுபிடிச்சிட்டோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் COP of refrigerator is equal to Q2 divided by W. ஸோ நம்மளுக்கு Q2 வந்து பார்த்திங்கன்னா 3.7 divided by W பார்த்திங்கன்னா 1.33 which is equal to 2.8. ஓகேங்களா, ஸோ Q2 வந்து 3.7, COP வந்து 2.8. ஸோ ஆப்ஷன் D is correct, 3.7 kilowatt and 2.8. ஓகேங்களா. Fifth question, a gas having negative Joule-Thomson coefficient when throttled will, the options are became cooler, option B became warmer, option C remains at the same temperature, and option D either be cooler or warmer depending upon the type of the gas. ஓகேங்களா, ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ ஜூல்ஸ் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் வந்து நெகட்டிவாக இருந்தால் என்ன ஆகும்? ஓகேங்களா, அப்படின்னா அதுதான் கொஷின். ஸோ ஜூல்ஸ் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் மியூ இஸ் ஈக்குவல் டு டோ டி பை டோ பி அட்டு கான்ஸ்டன்ட் என்தால்பி. ஓகேங்களா, ஸோ when மியூ இஸ் greater than 0 means positive, so it start cooling. ஓகேங்களா, ஜூல் தாம்சன் வந்து பாசிட்டிவாக இருந்தால் கூலிங்காக இருக்கும். ஓகேங்களா, டெம்பரேச்சர் டிக்ரீசஸ், ப்ரெஷர் டிக்ரீசஸ். ஓகேங்களா, ஸோ when is equal to 0, ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ mu is equal to 0 இருந்தால் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் இருக்கும். ஓகேங்களா, ஃபார் ஐடியல் கேஸுக்கு. ஓகேங்களா, ஸோ mu is less than 0 means negative. heating, temperature increases or pressure decreases. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட் it became warmer. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் B is correct. சே பாசிட்டிவ் கோஎஃபிஷியன்ட்னா became cooler. ஓகேங்களா, is equal to 0, Joule-Thomson coefficient is equal to 0 னா remains at the same temperature. ஓகேங்களா. Sixth question, a gas turbine with infinitely large number of stages during the compression and expansion leads to, the options are Stirling cycle, Atkinson cycle, Ericsson cycle and Brayton cycle. So the correct option is Ericsson cycle. So option C is correct.
ஓகேங்களா. ஸோ நம்ம கேஸ் டர்பைனில் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் ஃபார் கம்ப்ரெஷன் அண்டு எக்ஸ்பென்ஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய்ட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் நம்ம வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அது வந்து எரிக்சன் சைக்கிள், சிமிலர் டு எரிக்சன் சைக்கிள் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. 7th question. A moist air sample has dry bulb temperature of 30 degrees centigrade and specific humidity of 11.5 gram water vapor per kg of dry air. Assume molecular weight of air is 28.93. If the saturation vapor pressure of water at 30 degrees centigrade is 4.24 kilopascal and the total pressure is 90 kilopascal, then the relative humidity in percentage of air sample is. The options are 50.5, 38.5, 56.5 and 68.5. ஓகேங்களா. ஸோ வாங்க இதுக்கு சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டாங்க, RH ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. Is equal to pressure of vapor to the pressure of saturated vapor. ஓகேங்களா. இதுதான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. omega is equal to 0.622 pressure of vapor to total pressure minus pressure of vapor. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து என்னது, ப்ரெஷர் ஆஃப் வேப்பர் வந்து தெரியாது. ஓகேங்களா. நம்மளுக்கு ப்ரெஷர் ஆஃப் சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர் நமக்கு வந்து வேல்யூ தெரியும் 4.24 kilopascal அண்ட் டோட்டல் ப்ரெஷர் வேல்யூ தெரியும் 90 kilopascal. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி இதில் வந்து நம்ம வந்து வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 11.5 grams per water vapor kg of air கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதில் வந்து கிராம்ஸாக இருக்குது. ஸோ 10⁻³ is equal to 0.622 வேப்பர் ப்ரெஷர் தெரியாது. ஸோ டோட்டல் ப்ரெஷர் 90 மைனஸ் வேப்பர். ஸோ இதை வந்து இங்கே பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ நான் இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஓகேங்களா. அப்போது நம்ம சால்வ் பண்ணிங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் is equal to 1.63378 kilopascal கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுலேருந்து நம்ம டேரெக்டாக இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1.6337 டிவைட் பை சேச்சுரேட்டட் வேப்பர் வந்து 4.24. ஸோ இது பண்ணிங்கன்னா 0.385 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 38.5%. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகேங்களா. 38.5. ஓகேங்களா. 8th question. Sensible heat factor is defined as the ratio of, the options are latent heat to sensible heat, option B sensible heat to latent heat, option C latent heat to total heat, option D sensible heat to total heat. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர் பார்ப்போம். சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர் is equal to sensible heat divided by sensible heat plus latent heat. ஓகேங்களா. this is the sensible heat factor. ஓகேங்களா. ஸோ sensible heat plus latent heat is equal to total heat. So option D is correct. So sensible heat factor is a ratio of sensible heat to the total heat. ஓகேங்களா. 9th question. The loss of available energy associated with the transfer of 1000 kJ of heat from a constant temperature system at 600 Kelvin to another at 400 Kelvin and the environmental temperature is 300 Kelvin. So the options are 166 kJ, option B 250 kJ, option C 500 kJ and option D is 750 kJ. நம்மளுக்கு சம்மில் என்ன கேட்டிங்கன்னா லாஸ் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சொல்யூஷன் பார்ப்போம். The formula for loss of available energy is equal to loss of available energy equal to T0 into Q T1 minus T2 divided by T1 into T2. ஓகேங்களா.
ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா டு கால்குலேட் லாஸ் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி. ஓகேங்களா. T0 வந்து என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர், T1 மேக்ஸிமம் டெம்பரேச்சர், T2 மினிமம் டெம்பரேச்சர். ஓகேங்களா. ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ T0 வந்து 300 Kelvin. ஓகேங்களா. வந்து Q வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 1000 கிலோஜூல் கொடுத்துருக்காங்க. ஸோ 1000. ஸோ T1 பார்த்தீங்கன்னா 600, T2 பார்த்தீங்கன்னா 400. 600 minus 400 divided by 600 into 400. ஓகேங்களா. ஸோ which is equal to 300 into 1000 200 divided by 24,000 2,40,000. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 2 ஜீரோ கட் பண்ணிக்கலாம், இங்கே இந்த 2 ஜீரோவும் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஜீரோ கட் பண்ணிக்கலாம் இருக்கட்டும். ஸோ அப்போ 1 2 2 12 2 24 1 3 3 4 3 12. ஸோ 1000 divided by 4 250. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 250 kilojoules. From this option B is correct. ஓகேங்களா. ஆப்ஷன் B 250 kilojoules. ஓகேங்களா. 10th question. In vapor compression refrigeration system, as the condensing temperature increases, the options are the work of compression increases, option B the work of compression decreases, option C the work of compression is independent of condensing temperature, and option D is the work of compression increases and then decreases. So the answer is the work of compression increases. ஓகேங்களா. A. In the vapor compression refrigeration system, as the condensing temperature increases, the work of compression also increases. ஓகேங்களா.